இவன் எல்லாருக்கும் இந்த தேர்தலில் ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னா, தாவேகாங்கிற ஒரு கட்சி அவன் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மாநாட்டை கூட்டி ஏதோ பெரிய அரசியல் புரட்சி செய்வது போல எல்லார்ட்டையும் அறிவிக்கிறாராம், எங்க கூட வந்தீங்கன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. ஏதோ ஆடி ஆஃபர் போல, ஏசி குழு ஏசி எல்லாம் ஆடியில வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, விலை கம்மியா. அந்த மாதிரி எங்க கூட வந்தீங்கன்னா ஆட்சியில அதிகாரம்னு கடையை விரிச்சாங்க. கடைசி வரைக்கும் ஒரு வயசு சீண்டல. விடுதலை சிறுத்தைகளுக்கு வலையை விரித்தார்கள், அவர் ஆரம்பத்திலே சுதாரித்துக் கொண்டார். விடுதலை சிறுத்தைக்கு விரித்த வலையில காங்கிரஸ் மாட்டிக்கிட்டான். கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில காங்கிரஸும் காரிக்கு போயிட்டு போயிட்டான், உங்களோட சேர முடியாது அப்படின்னு. திமுகவோட கூட்டணியில இருந்தது காங்கிரஸ், தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி தொடர்ச்சியா பத்திரிகைகள்ல வந்துகிட்டே இருக்குது. கடைசியில டிடிவி முதற்கொண்டு விஜய் கிட்ட போயிருவாரு, ஓபிஎஸ் முதற்கொண்டு விஜய் கிட்ட போயிருவாரு, அவரு விஜய் கிட்ட, அன்புமணி விஜய் கிட்ட போயிருவாரு, தினகரன் விஜய் கிட்ட போயிருவாரு. இப்படி எல்லாம் நீங்க சொன்னதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இவன் எவனும் விஜய் கிட்ட போறதுக்கு இல்ல, மாறானா விஜய் கிட்ட போயிடுவேன்னு சொல்லி திமுக கிட்ட சீட்டு அதிகப்படுத்துறதுக்காக. இங்க பாருங்க, 25 சீட்டு கொடுக்கறதா இருந்துச்சு திமுக. காங்கிரஸ் இங்க பாரு, நான் ஒரு ஆள் இருக்கிறான், நான் அவரோட நகர்றேன்னு சொன்ன பிறகு 3 சீட்டை அதிகப்படுத்தி 28 சீட்டை வாங்கி முடிச்சுட்டாங்க. ஆக எல்லாருக்கும் தாவேகா இதுக்கு தான் பயன்படுத்திருக்கு. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்த கட்சியை ஏமாத்தி திருவிழாவில் முட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது போல, சீட்டு உங்களோட சேர்ந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி முடிச்சு விட்டாங்க.